இதுக்குதான் சக்தி நீ வான்னு சொன்னப்பவே சொன்ன. உங்க மாமா மனசு சரியாகட்டும் அப்புறமா பார்க்கலாம்னு சொன்ன. நீ தான் கேட்கல. இப்ப என்னாச்சு பாத்தியா? அதுக்காக வந்ததும் ஒரு வகையில நல்லதா தாங்க போச்சு. இப்ப ஒரு முடிவு தெரிஞ்சு போச்சு இல்ல. இத்தனை வருஷம் நமக்கு உறவுன்னு சொல்லிக்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எப்படா அவரை பாப்போன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அது இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல. இனிமே நமக்கு இந்த ஊர்ல என்னங்க வேலை? பொறுப்படுங்க போலாம். சக்தி உனக்கும் தான் சொல்றேன். போதுமா, எங்களுக்காக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். கிளம்பு, போயிடலாம். என்ன வசந்தா இப்படி சொல்லிட்ட? உங்க அண்ணன் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டா? இந்த ஊர்ல வேற எந்த உறவுமே இல்லையா? நாங்க இல்ல? சொல்ல போனா இந்த வீடு வாசல் சொத்து பத்தி எல்லாமே உங்களோடதுமா. இதை விட்டுட்டு நீ போறேன்னு சொல்ற? வேண்டாம். இவ அண்ணா அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க இந்த ஊர்லயே இருந்தா அது அவரை சீண்டி பாக்குற மாதிரி ஆயிடும். நாங்க ஏதோ வீம்புக்குன்னே இங்க இருக்கோம்னு நினைப்பார். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அதான் நாங்க பொறுப்படுறோம். இல்லப்பா, அத்தை சொல்ற மாதிரி நம்மளுக்கு எந்த உருவமா இல்லாம போயிடுச்சு. அத்தை இருக்காங்க, அத்தையோட குடும்பம் இருக்கு. நாம நம்மளை எதிர்க்கிறவங்களை நினைச்சு பயந்து ஓடுறதை விட ஏத்துக்கிட்டவங்களை நினைச்சு இங்கேயே இருக்கலாம்ப்பா. எதுக்கு சக்தி நம்மளால மத்தவங்களுக்கு சங்கடம்? மத்தவங்களால இப்ப நமக்கு எவ்வளவு சங்கடம்? அத பத்தி அவங்க யோசிச்சாங்களா? அண்ணாச்சி அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதுன்னு சொல்றதுக்கு ஓரளவுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. பெண்ணா, நம்ம வீம்புக்குனே இந்த ஊர்ல இருக்கோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டோமே, அதனால என்ன இப்போ? தம்பி, சக்தி சொல்றதா சரி. நம்மள வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்கள பத்தி நாம ஏன் கவலைப்படணும்? அடுத்து நாம என்ன பண்ணணும்னு யோசிப்போம். அதை விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போறேன்னு சொல்றதுல என்னப்பா அர்த்தம் இருக்கு? அண்ணே, எனக்கு என்னமோ நாங்க இங்க இருக்கிறதுனால எங்க அண்ணனை மேலும் மேலும் கோவப்படுத்துற மாதிரி ஆயிடுமோன்னு தோணுது. அம்மா, அதையே கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் உங்க அண்ணனை பாத்திருக்கீங்க. அதான் உங்க மேல இருந்த மொத்த கோவத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இங்கேயே இருக்கும்போது உங்க அண்ணன் மனசு மாறலாம் இல்லையா? அம்மா, அதுக்காவது இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருப்போம்மா. சக்தி சொல்றது வாஸ்தவம் தானே. அவர் ஏதோ கோவத்துல பேசிட்டாரு. கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்கணும்னு இங்க தேடி வரலாம்ல. அதுக்காவது கொஞ்ச நாள் இங்க இருந்து பாருங்களேன். என்னங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவங்க சொல்ற மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அது சாத்தியமான்னு தான் தெரியல. எல்லாம் சாத்தியம் ஆகும்பா. விடுங்க, இருந்தே பாத்துருவோம்ப்பா.
நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். ஹலோ சாமி, நான் சஞ்சய் பேசுறேன். சொல்லு தம்பி, எலுமிச்சம்பழம் வச்சிட்டியா? இல்ல சாமி, ஒரு பையன் வந்து மொத்த காரியத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான். என்ன பண்ணா? நீங்க சொன்ன மாதிரி சக்தி வர நேரம் பார்த்து அவ வீட்டு வாசல்ல எலுமிச்சம்பழத்தை வச்ச. ஆ, கிரிக்கெட் பேட்டோட அந்த வழியை வந்த ஒரு பையன் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டான். இதத்தான்ப்பா நேரங்கிறது. ஐயோ, இப்ப என்ன சாமி பண்றது? சரி விடு, நீ அவ பின்னாடி அலைஞ்சது போதும். நீ இருக்கிற இடத்துக்கே அவளை வர வச்சிடுற, சரியா? சரி சாமி, நான் உடனே வந்து உங்களை பாக்குறேன். ஒரு 25,000 ரூபாய் பணத்தை மட்டும் எடுத்துட்டு வா. அவளே உன்னை தேடி வர்ற மாதிரி பண்ற. சரி சாமி, ரொம்ப தேங்க்ஸ் சாமி. அர்க்காணி, ஏய், என்னாச்சு? எப்ப பாரு தனியா இருந்துகிட்டு என்ன யோசனை? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகலக்கா. ஆனா எங்க அம்மா பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வெறுப்பா இருக்குக்கா. எவ்வளவு சொன்னாலும் எங்க அம்மா திருந்தவே மாட்டாங்கக்கா. அவங்க பண்ண வேலையால இப்ப என்னாச்சு பாத்தீங்களாக்கா? சக்தி அக்காவோட அம்மாவை எவ்வளவு கேவலமா திட்டி அமிச்சாங்க. என்ன பண்றது அர்க்காணி? பாவம் சக்தி இந்த 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டா. ஆனா எதுவுமே நடக்காம போச்சு. எனக்கும் உங்க அம்மா மேல கோவம்தான். இருந்தாலும் உங்ககிட்ட சொல்ல தயக்கமா இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் ஒன்னு பெத்த அம்மாவாச்சே. அவங்கள பத்தி உங்ககிட்டயே தப்பா பேசினா உனக்கு கஷ்டமா இருக்குமே. அதனாலதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல. அம்மாவா இருந்தானா அடுத்தவங்களா இருந்தானாக்கா தப்பு தப்பு தானக்கா. சக்தி அக்காவோட அம்மாவை மட்டுமா சேர விடாம பண்ணிட்டாங்க. இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் பிரிச்சே தீருவன் கங்கனல்லக்கா கட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏன் தான் புத்தி இப்படி போகுதுன்னே தெரியலக்கா. ச்சே, அது எனக்கும் தெரியும். சக்தி பிரிஞ்சிருக்கிற 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கணும்னு துடிக்கிறா. நான் சேர்ந்திருக்கிற நம்ம குடும்பமாவது பிரியாம இருக்கட்டுமேன்னு தவிக்கிறேன். ஆனா உங்க அம்மா பிரிக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. யோசிச்சு பாருங்கக்கா, மாமா எங்களுக்காக எவ்வளவு செய்யறாரு. பெத்த பசங்க கூட அவரை மதிக்கலக்கா. அந்த அளவுக்கு அவர் எங்க மேல அக்கறையா இருக்காரு. அப்படி இருந்தும் அவருக்கே எங்க அம்மா துரோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாருக்கா. அத நினைச்சாதான்க்கா எங்க அம்மா மேல ஆத்திரமா வருது. பேசாம சாப்பாட்டுல விஷம் வச்சு எங்க அம்மா கொன்னுடலாமான்னு தோணுதுக்கா. ஏய் அர்க்காணி, என்ன பேசுற? தப்பு. அம்மா பத்தி இப்படியே பேசுறது? அம்மாவா ஆனதால தான்க்கா நான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். இல்லைன்னா எப்பவோ அண்ணாச்சி கிட்ட சொல்லி கொடுத்து அவங்கள வெளியே துரத்திட்டு இருப்பேன். வெளியில போனா சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவாங்களேன்னு ஒரு பயம். அதனால்தான் கஷ்டப்பட்டு இல்லை நானே கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த வீட்டில் இருக்கேன். நீ அம்மாவை பத்தி கவலைப்படுற, நான் அண்ணன் தம்பிங்களை நினைச்சு கவலைப்படுறேன். குடும்ப ஒத்துமையை பத்தி யாரும் புரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காசு மட்டுமே பிரதானமா போச்சு. நான் என் வீட்டுக்காரர்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவர் தம்பிக்கும் தெரிய மாட்டேங்குது. வேடிக்கை பார்த்தீங்களாக்கா? வெளியில இருந்து மருமகளா வாழ வந்த நீங்க இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு பாக்குறீங்க. இந்த வீட்லயே அண்ணன் தம்பியா பிறந்தவங்க இந்த குடும்பத்தை பிரிச்சே தீருவேன்னு குதிக்கிறாங்க.
சரிக்கா, நம்ம அண்ணாச்சி ஏன் சக்தி அக்கா குடும்பத்து மேல இவ்ளோ வெறுப்பா இருக்காரு? இல்ல இருக்காணி, அவரோட நடவடிக்கை பேச்செல்லாம் பார்த்தா உண்மையான வெறுப்போட பேசுற மாதிரி எனக்கு தெரியல. ஏதோ காரணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாருன்னு எனக்கு தோணுது. என்னக்கா சொல்றீங்க? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் யோசிச்சு பாரு. வீட்ல உள்ளவங்கெல்லாம் மாமா கிட்ட சக்தியோட அம்மா அப்பா பத்தி பேசும்போதெல்லாம் அவர் எதுவுமே சொல்லாம நான் பாத்துக்கிறேன்னு தான் சொல்லுவாரு. இல்ல எனக்கு தெரியும் போங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் வாயை திறந்து வசந்தா அம்மாவை இந்த வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னோ இல்ல ஊருக்குள்ள சேர்க்க கூடாதுன்னோ சொல்லல. இப்போ அவங்க வீடு தேடி வந்தப்ப ஏதோ கோபத்துலதான் அப்படி பேசினாரே தவிர கொஞ்ச நேரம் சக்தி அம்மா அங்க நின்னு இருந்தாங்கன்னா மனசு மாறி இருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்குள்ள இவங்கெல்லாம் சேர்ந்து குப்பையை கலர்ற மாதிரி கத்தி ரகலை பண்ணி துரத்து விட்டுட்டாங்க. பாவம், எத்தனை வருஷம் கழிச்சு எவ்வளவு ஆசைகளோட என்னென்ன கனவுகளோட வந்திருப்பாங்க. அத்தனை பேரும் அவ்வளோ கடுமையா பேசியும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாம அண்ணன் அண்ணன் தானே கெஞ்சினாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்ததுமா, பாவமா இருந்தது. ஐயோ அக்கா விடுங்கக்கா, அண்ணனும் தங்கச்சியும் சேராம அக்கா போயிட போறாங்க. இல்ல சக்தி அக்கா தான் ஒண்ணு சேர்க்காம விட்டுருவாங்களா? ஐயோ, என்ன சமாதானப்படுத்த வந்துட்டு இப்ப கடைசியில உங்களையே அழ வச்சுட்டேனேக்கா. வாங்க வாங்கக்கா போலாம், அழாதீங்க, வாங்க போலாம். சரி விடுங்கண்ணே, அதுக்கு எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? எங்க வண்டி நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. என்னாச்சு? என் கூட படிச்சவன் நிக்கிறான், வாங்க போய் பேசிட்டு போலாம். ஓ, ஒரு முக்கியமான கால் வந்திருக்கு, நீ போய் பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சரிங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஏய் துரப்பாண்டி. ஹேய் சாந்தி, எப்போ வந்த? இப்பதான் அம்மா வீட்டுக்கு போறேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அவர்தான் என் ஹஸ்பண்ட், ரயில்வேல ஒர்க் பண்றாரு. ஓ அப்படியா? ஆமா, நீ எங்க ஒர்க் பண்ற? ஒர்க் பண்ணல, நான் ஓனா வாட்டர் கேன் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, பசங்க எத்தனை பேரு? டேய் சுருளி, அது எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னது, இன்னும் கல்யாணம் ஆகலையா? என் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். சரி, எனக்கு டைம் ஆகுது, அம்மா வீட்டுக்கு போகணும். இன்னொரு நாள் பார்க்கலாம். அம்மாவெல்லாம் கேட்டதா சொல்லு. சரி, நான் போயிட்டு வரேன். போலாமா? போலாங்க. எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு. டேய் சுமார். அப்போ டேய் தரக்க மாட்டேன்டா. கதவு தரமா? பூட்ட உடைச்சு உள்ள போய் ரகலை பண்ணிருக்கேன். அவங்க அப்பா ஃபோன் பண்ணி கண்ணா பின்னான்னு பேசுறாரு. நீ உள்ளே கடை. டேய் ஏன்டா கதவை போட்டு உடைச்சிட்டு இருக்க? மா நீ திறக்க போற இல்லையா? கதவு தர. மா மா இப்ப திறக்க போற இல்ல நீ? மா திறக்க மாட்டே நீ? அம்மா கதவு தரமா? ஏய் முடியாதுடா. அம்மா இது பாரு, இப்ப நீ கதவு திறக்கல, இங்க பிளக் பாயிண்ட்ல கை விட்டு நான் செத்து போயிடுவேன். டேய் நீ செத்தாலும் ஆம்புலன்ஸ்ல தான் போற, இல்லேனாலும் ஆம்புலன்ஸ்ல தான் போற. நடுவுல உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி தொலை. மா மூர்த்த நாள் நெருங்கிட்டு இருக்குமா, எனக்கு நிறைய வேலை இருக்குமா. டேய் முடியாதுடா. அம்மா அம்மா ப்ளீஸ் மா கதவு தரமா. டேய் உன்னை இவ்வளவு நாள் வீட்டுல வச்சிருந்ததே பெரிய தப்புடா. இரு ஆம்புலன்ஸ் வந்துருச்சான்னு பாத்துட்டு வரேன். அப்போ அம்மா பாரு, இப்ப நீ கதவு திறக்க போற இல்லையா? தரமா தரேன்னு சொல்றேன்ல. சஞ்சய் கொஞ்சம் பொறுமையா இருடா. அம்மா இது பாரு, இப்ப நீ கதவு திறக்கல நான் நிஜமாக செத்து போயிடுவேம்மா. ஐயோ
நீ நம்ப மாட்டல? நான் செத்து போறேன் பாரு. நீ பாரு, நீ பாரு, நான் செத்து போறேன் பாரு. டேய் டேய் வேணாம்டா. மா, நான் செத்துருவேமா? சொன்னா கேளுடா. டேய் டேய். ஐயோ, நான் சாக போறேமா? டேய் வேண்டாம். ஐயோ, வேண்டாம். ஐயோ சஞ்சய் சஞ்சய் ஐயோ சஞ்சய் சஞ்சய் செத்து போயிட்டேன் நினைச்சேம்மா. இது பார், சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் உள்ள கை விட்டேன். ஏன் சக்தி நான் கல்யாணம் பண்ணாம நான் செத்து போக மாட்டேமா? நான் செத்து போக மாட்டேன். டேய் போகாதடா. டேய் நான் விட மாட்டேன். டேய் சஞ்சய் போகாதடா. ஐயோ என்ன மட்டும் தடுத்தா சஞ்சய் சஞ்சய் கொன்னுடுவேன். ஏன் பின்னாடி வராத, பின்னாடி வராத. லலிதா, லலிதா, டேய், டேய். ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை உள்ள பூட்டி வச்சோம். இப்படி அவசரப்பட்டு கதவை திறந்து விட்டுட்டியே. இல்லங்க அவன். போதும், நிறுத்து. இன்னும் அவன் வெளியில போய் யார பாடுபடுத்த போறானோ யாருக்கு தெரியும்? ச்சே. என்னத்த நீங்க மட்டும் தனியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிருக்காங்க. என் தம்பி வீட்டுல தான் இருக்கான். ஓ, நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன மாப்ள? அத்த, சக்தி அவங்க அப்பா வர்றப்ப பணம் கொண்டுட்டு வருவாருன்னு சொன்னா, உங்க தம்பியும் பணம் கொண்டுட்டு வந்த பாடில்ல. அவரும் பணத்தை பத்தி எதுவும் பேசல. நீங்களும் உங்க தம்பி கிட்ட பணத்தை பத்தி எதுவும் பேசல. என்ன பண்ண போறீங்க? மாப்ள, ரொம்ப வருஷம் கழிச்சு என் தம்பி வந்திருக்கான். வந்ததும் வராதுமா நான் எப்படி அவங்கிட்ட பண விஷயத்தை பத்தி பேசுறது? அதுவும் இல்லாம வசந்தாவுக்கு அண்ணாச்சியை பத்தியே யோசனை. எப்பதான் நம்மள அண்ணாச்சி ஏத்துக்குவாரு அது இதுன்னு அம்மா பொண்ணு அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. சக்தியும் நம்ம வீட்டு சூழ்நிலையை பத்தி பேசுறதா எனக்கு தெரியல. என் தம்பியும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல. அதான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல மாப்ள. ஏத்த, நீங்க உங்க தம்பி கிட்ட கேட்டு பார்க்க வேண்டியதானே? அது எப்படி மாப்ள? நானா பண விஷயத்தை பத்தி அவங்கிட்ட பேசினேன்? சக்தி தானே பேசினா. அப்படி இருக்கும்போது நடுவுல நான் திடீர்னு எப்படி போய் பேசுறது? நீங்க தப்பு பண்றீங்க அத்தை. தப்பு பண்றேனா? என்ன தப்பு பண்றேன்? அத்தை, உங்க தம்பி குடும்பம் அண்ணாச்சி வீட்டுக்கு மொத்தமா போகாத வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. உங்க தம்பி சம்சார வசந்தா அண்ணாச்சியை தினம் தினம் பார்த்து அண்ணாச்சி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பாசமலையில வழுக்கி விழுந்துட்டாருன்னு வச்சுக்குங்களே. அப்படி மட்டும் நடந்துச்சு, நீங்க நினைச்சது தலகீழா நின்னாலும் நடக்காது. இது சத்தியம்னு. உங்க தம்பி வந்துட்டாரு. கேளுக்கு கேளுக்கு கூப்பிடு. நான் எப்படி கேக்குறேன்? சும்மா இருங்க. ஐயோ, சும்மா இருங்க மாப்ள. வெளியில நம்ம போகவே முடிய மாட்டேங்குது அத்தை. பணம் கொடுத்தவன் எல்லாம் குடுறா குடுறான்னா நம்ம கிட்ட இருந்தா தானே குடுக்கறதுக்கு. என்னத்த குடுக்கறது? எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? வா தம்பி, வா உக்கார். வா, உக்கார். என்னக்கா, நீங்களும் மாப்பிள்ளையும் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அது அப்படிதான், ஏதாவது பேசுவார் அவரு. ஏதாவது பேசுவா? அதான் அவரே கேக்குறாரு, விளக்கமா சொல்லுங்களேன். நீங்க பேசாம இருங்களே மாப்ள. பேசாதேன்னு எப்படி? என்னக்கா, அவர் ஏதோ சொல்லுன்றாரு, நீங்க வேண்டான்றீங்க. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கக்கா. அத்தா சொல்லாது, நான் சொல்ற கேட்டுக்குங்க. இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். சக்தி விளக்கமா சொல்லி இருப்பா. எதை பத்தி? சக்தி நீங்க வரும்போது பணம் கொண்டுட்டு வருவீங்கன்னு சொல்லுச்சு. அத்தையும் அதை நம்பி எல்லார்கிட்டையும் என் தம்பி பணம் கொண்டு வந்து கொடுத்ததும் எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு சொல்லிருச்சு. சொல்லி இவ்வளவு நாள் ஆகியும் எதுவும் நடக்கல. பணம் கொடுத்தவங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரகளை பண்ணி மொத்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானுங்க.
ஆனா அத பத்தி அத்தை சக்திகிட்டையும் சொல்லாம மறைச்சிட்டாங்க. இப்போ நீங்க வந்துட்டீங்கன்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. வந்து இவ்வளவு நாள் ஆகியும் தர்ற மாதிரி தெரியலன்னு 4 பேர் வீட்டுக்கே வர கிளம்பிட்டானுங்க. நல்ல வேலை நான் வழியிலேயே பார்த்ததுனால அவங்க கையில கால்ல விழாத குறையா அவங்கள அப்படியே அனுப்பிச்சிட்டு வந்தேன். அந்த டென்ஷன்ல தான் நான் அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன். தம்பி தப்பா எடுத்துக்காதப்பா. எல்லாம் ராஜதுரையால வந்தது. நான் பெத்த பிள்ளையாயிட்டான். அவனை அப்படியே விட்டுற முடியுமா? அதுக்காக உன்கிட்ட வெளிப்படையா பணம் கேட்கறதுக்கு கூட கூச்சமா இருக்கு. இதுதான்ப்பா இந்த அக்காவோட நிலைமை. தம்பி, இந்த அக்காவுக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா செய்ய. இல்லைன்னா பரவாயில்லப்பா, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். பணம் வாங்கறதுக்காக தான் உன்னை ஊர்ல இருந்து வரவழைச்சதா தயவு செஞ்சு என்ன தப்பா எடுத்துக்காத. ஐயோ அக்கா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன, நான் அமௌண்ட்டை எடுத்துட்டு வரலையா?